ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரன் தரப்புல இருக்க செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போயிட்டாங்க. அடுத்து தினகரன் சைடில் இருக்க நிறைய பேரும் கட்சியை விட்டே விலகி வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. குறிப்பா தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போயிட்டாங்க. அடுத்து தங்க தமிழ்ச்செல்வனும் போயிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் அதிமுகலேருந்து நிறைய பேர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக பக்கம் தங்க தமிழ்ச்செல்வன் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்ததா சொல்லப்பட்டு வந்துச்சு. அதிமுகவை சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் தங்க தமிழ்ச்செல்வனை நேரில் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்ப தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவினர் கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஆனா அதற்கு அதிமுகவினர் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. ஸோ தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக பக்கம் போறது அப்படின்ற விஷயத்தையே கைவிட்டுட்டாங்களாம். இப்போ அவங்க ரஜினிகாந்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களும் ரஜினிகாந்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே ரஜினிகாந்த் தரப்பினர் இப்போதைக்கு ரஜினிகாந்தை சந்திக்க முடியாது. அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி அமெரிக்கா போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஜனவரியில ரஜினிகாந்தை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ ரஜினிகாந்தை தங்க தமிழ்ச்செல்வன் இப்படி திடீர்னு சந்திக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு தினகரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் தினகரனை கேட்காம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா ரஜினிகாந்தை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. எதற்காண்டி ரஜினிகாந்தை மீட் பண்ண போறாங்க, என்ன காரணம்னு இது வரைக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம தினகரன் மேலேயும் தங்க தமிழ்ச்செல்வன் அதிருப்தியில இருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா அவங்க பக்கம் போறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தினகரன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.